இப்ப மத்திய அரசு தமிழக அரசுக்கு என்ன கொடுத்தாங்க? நேரடி பணமாக டெவல்யூஷன் கிராண்ட் அண்ட் எய்ட் 2 காலத்துல கொடுப்பாங்க. டெவல்யூஷன் நேரா கொடுப்பாங்க, கிராண்ட் அண்ட் எய்ட் வந்து திட்டத்தை பொறுத்து கொடுப்பாங்க. 21-22 நாம் கொடுத்த வரி 1,10,453 கோடி. நேரடியாக மத்திய அரசுடைய நிதி பகிர்வு மட்டுமே 72,510 கோடி. அதே போல 22-23 1,34,425 கோடி நிதி பகிர்வு அந்த ஆண்டு தமிழக அரசுக்கு வந்தது 76,465 கோடி. இதை தாண்டி நேரடி நிதி பகிர்வை தாண்டி பத்திரிகை டேட்டா கொடுத்துறோங்கன்னா, நேரடி நிதி பகிர்வை தாண்டி 21-22 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 9,638 கோடி, பிஎம் கிசான் 2,779 கோடி, ஃபுட் சப்சிடி அதாவது நாம் ரேஷன் கார்டில் அட்டையில வாங்கக்கூடிய உணவுக்கு மத்திய அரசுடைய மானியம் 13,000 கோடி, ஃபர்டிலைசர் சப்சிடி யூரியாக்கான சப்சிடி 5,000 கோடி. ஸோ 2021-22க்கு ஒரே ஒரு ஆண்டை உதாரணமாக எடுத்து உங்களுக்கு விளக்குறோங்க. 30,654 கோடி மத்திய அரசு சப்சிடி மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணமாக சம்பளமாக கொடுத்திருக்கிறார். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நாம் வரியாக மத்திய அரசு கொடுத்தது 1,10,453 கோடி வரியாக. மத்திய அரசு பணமாக கொடுத்தது 72,000 கோடி. மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக கொடுத்தது 30,000 கோடி. ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,02,000 கோடி, அதாவது 8,000 கோடி ஷார்டேஜ் இருக்கு அந்த ஒரு ஆண்டு. அதுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேக்கு நம்ம கொடுத்த பணம், ரயில்வேஸ், ஏர்போர்ட், சாகர்மாலா இதையெல்லாம் மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த ஒரு ரூபாய்க்கும் மத்திய அரசு திரும்ப ₹1 கொடுத்திருக்கிறாங்க. அதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு நம்முடைய நண்பர்களுக்கு இந்த டேட்டாவை கொடுத்துட்றோம். ஸோ மாநில அரசு செக் பண்ணட்டும், நம்ம கொடுத்ததுக்கும் மத்திய அரசு திரும்ப கொடுத்துட்டாங்களாம். அதையும் கூட மோடி அவர்கள் நேர்மையாக அவர் ஆட்சி அமைத்த பிறகு வந்த பினான்ஸ் கமிஷன்ல மாநில அரசுக்கு 32% நிதி பகிர்வை 42% உயர்த்தி அதை பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டி கழிச்சு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 4 ஆண்டுகளில் நாம் தமிழர்கள் மத்திய அரசு கொடுத்த வரி 4,36,136 கோடி. டோட்டல் டிரான்ஸ்பர் பை டு தமிழ்நாடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் 5,47,380 கோடி எல்லாம் சேர்த்தி. அதனால் அதையும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை தாண்டிங்கன்னா